எனவே இப்படியாகத்தான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் யஹூதா. யஹூதாவுடைய பரம்பரை தான் இந்த யஹூதிகள், பனு இஸ்ரவேலர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 51வது பரம்பரை தான் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய 51வது பரம்பரை. எனவே இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நேரத்திலே நீண்ட காலத்துக்கு பின்னால் பல நேர்ச்சைகள் வைத்து கிடைத்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இப்ராஹிமே உங்களோட மனைவியை உங்களுடைய பிள்ளையும் கொண்டு போய்த்து அந்த பாலை வனத்தில் விட்டுட்டு வாங்க என்று. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளை மிக அவசரமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு உத்தமர். உடனடியாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துட்டுதான் கூட்டி கொண்டு போறாங்க. போய்த்து அந்த கௌபத்துல்லா இடத்துல விட்டுட்டு திரும்பி வராங்க. கொஞ்சம் தண்ணியும் மாவும் தான், வேறு எதுவும் இல்லை. இன்றைய போல மனித சஞ்சாரம் உள்ள இடம் அல்ல. இப்ப மனைவி கேட்கிறாங்க, என்ன நீங்க விட்டுட்டு போறீங்களே, என்ன நீங்க விட்டுட்டு போறீங்களே? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, திரும்பி பார்த்தால் கவலை வந்துடும். பசுந்தான குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அன்பு மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஸ்டல்ல புள்ளைய விட்டுட்டு போறக்குள்ள உம்மாவும் பாப்பாவும் வந்து அழுது வீட்டில் வைப்பாங்க. விட்டுட்டு வாரல்ல புள்ள அழுகு அங்கால இங்கல உம்மா கணவனும் மனைவியும் அழுது வார காட்சிகளை ஏராளம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எல்லா ஏற்பாடும் இருந்து அப்படின்னா எந்த ஏற்பாடும் இல்ல. கடைசியா கேட்கிறாங்க, என்ன இது, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளை இது உங்களுக்கு வந்துச்சா? தலையாட்டுறாங்க. திரும்பி பார்க்க கூட இல்ல, கவலை வந்துடும். அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொன்ன பொழுது நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி ஒரு மனைவிய உள்ளத்திலிருந்து ஆழமாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வருகிறது, அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இதுதான் ஒவ்வொரு குடும்பத்துடைய மனைவிமார்களுடைய உள்ளத்தில் வரணும். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கும் பொழுது தீன் உள்ள, தஹஜ்ஜத் தொழக்கூடிய, தொழுகையில பேணுதல் உள்ள, பக்குவம் உள்ள, தக்வா உள்ள பெண்களை பார்த்து கல்யாணம் முடிங்கன்னு சொன்னாங்க. மனைவியுடைய அரவணைப்பு தான் பிள்ளைகளுடைய வளர்ப்பு. மனைவியுடைய ஈமான், மனைவியுடைய உள்ளத்துல ஈமானுடைய தன்மை தான் எங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுடைய தன்மை. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த ஈமானிய உணர்வில வளர்த்த புள்ளதான் கடைசியாக மினாவுடைய பள்ளத்தாக்கில கத்திய கழுத்தில வைக்கும் பொழுது ஃபப்பல் மா தூமர், பாப்பா நீங்க அல்லாஹ் அந்த கட்டளை நிறைவேற்றுங்க, எங்களை பொறுமையாளர்கள் கண்டுகொள்வீங்கன்னு சொல்லி புள்ளட நாவில் இருந்து வருகிறது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, இப்ப விட்டுட்டு வரக்கூடிய நேரத்தில் ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர தீ தரீன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நீ சொன்ன அடிப்படையில் என் பிள்ளையும் மனைவியும் விட்டுட்டு நான் இப்ப வாரேன், அவங்களை குடியிருத்தாட்டிட்டு வாரேன். எந்த புல் பூண்டு முளைப்பதற்கு தகுதியற்ற பூமி பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. அவர்களுக்கு இபாதத்துக்கு தொழுகைக்கு ஏற்பாடு செஞ்சு கொடு. மனிதர்கள் வரக்கூடிய இடமாக ஆக்கி பழங்களை ஏற்பாடு செய் என்று 3 துவாவை கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, 3 துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். பழங்களை ஏற்பாடு செய்து கேட்ட நேரத்தில் அந்த பாலைவனத்தில் இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யமன் பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தை கிண்டி எடுத்துக்கொண்டு வந்து கஅபத்துல்லாவை 7 விடுத்தம் சுத்தி கொண்டு போய் வைத்த பூமி தான் தாயிபுடைய பூமி. இன்றைக்கு எல்லா பல வகையும் இருக்குது. அந்த தாயிபுடைய பூமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பரக்கத். அங்கே மனிதர்கள் போகக்கூடிய இடமாக ஆக்கி சாரி சாரியாக மக்கள் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப விட்டுட்டு வந்துட்டாங்களா, புள்ள அழுகுது, கதறி அழுகுது, தாயால் பொறுக்க முடியாது. ஒரு மலையில போய்த்து ஏறுறாங்க, யாரும் வாராங்களா? வியாபார கோஷ்டிகள் யாரும் வாராங்களா? தண்ணி எங்கேயாவது தெரிபடுதா? இப்ப ஒன்றுமே தெரிபடுதில்லை. அடுத்த மலைக்கு ஓடுறாங்க.
இப்படியாக மாறி மாறி ஓடுறாங்க. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த அங்கே மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே வந்துதான் அடித்தார்கள். அங்கே பீரிட்டு தண்ணி ஓட ஆரம்பிக்கிறது. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தண்ணி வெளியாகுது. ஓடி வந்து தன்னுடைய அந்த நாட்டு பாசையில, சிரியா நாட்டு பாசையில ஜம் ஜம் யா முபாரக், ஜம் ஜம் யா முபாரக் என்று அப்படியே மண்ணை கூட்டுறாங்க. அன்று மட்டும் அவங்க மண்ணை கூட்டலண்டா ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கும் ஹிஜாஸிலையும். சுபஹானல்லாஹ். முதலாவது தண்ணீர் குடித்த பெண்மணிதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜம்ஜம் குடித்த பெண்மணிதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது அந்த அந்த ஏறிய இறங்கிய மலைதான் சஃபா மர்வா மலை. ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த சஃபாவிலும் மர்வாவிலும் ஓடித்தான் ஆக வேண்டும். ஃபர்லுகள் ஒன்று. கண்ணியமானவர்களே, இப்படியாக குடும்பத்துடைய தியாகம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம் தான் இப்பொழுது ஹஜ்ஜி கடமைக்காக லட்சோப லட்ச மக்கள் வந்து குவிகின்ற நேரத்திலே செய்யக்கூடிய அந்த தியாகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்துடைய தியாகம். கடைசியாக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்ட கட்டளை வருகிறது. 8 அல்லது 13 வயசு, இன்னும் அல்லாஹ் உடல்ல உங்களோட புள்ளை அறுத்து குர்பான் செய்யுங்க, புள்ளை அறுத்து குர்பான் செய்யுங்க. இப்பொழுது அல்லாஹ்ட கட்டளை நிறைவேற்றணும். ஒன்றும் செய்ய முடியாது. கத்தியும் கயிறையும் எடுத்துக்கொண்டு புள்ளையும் அழகாக உடுப்பாட்டி கூட்டிக் கொண்டு மினா பள்ளத்தாக்கின் பக்கம் நடக்கிறார்கள். நடக்கக்கூடிய நேரத்தில் தான் ஷைத்தான் சும்மா விடுவானா, பெண்ணால திரட்டி வைத்து வாப்பவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கெடுக்க பார்க்கிறான். விரட்டி விட்டார்கள். தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கெடுக்க பார்க்கிறான். அவர்களும் விரட்டி விட்டார்கள். கடைசியாக புள்ளையை வைத்து கெடுக்க பார்க்கிறான். புள்ளையும் அங்கே அந்த ஷைத்தானை விரட்டி விட்டார். அன்புக்குரியவர்களே, இதை ஞாபகப்படுத்தித்தான் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் அங்கே பிற 10, பிற 11, பிற 12 தினங்கள்ல அந்த ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் அகபா, பெரிய சைத்தான், நடு சைத்தான், சின்ன சைத்தான் என்று 3 இடங்களிலும் கல்லடிச்சு அங்கே அந்த குடும்பத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்துகின்றார்கள். கடைசியாக புள்ளை எடுத்துக்கொண்டு போய் மினா பள்ளத்தாக்கிலே வைத்து அறுப்பதற்காக ஆயத்தமாகிறார்கள். இன்றும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த மன்னருடைய பலஸ் பக்கமாக இன்னும் அடையாளம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புள்ளையை அறுப்பதற்காக ஆயத்தமான இடம். அங்கே அறுப்பதற்காக ஆயத்தமாகின்ற பொழுது புள்ளை சில நசீகத்துகள் சொல்கின்றது. வாப்பா, என்ன அறுக்கும் பொழுது முக கொப்பர வச்சு அருங்க, மூஞ்சோடு மூஞ்சி பார்த்து அறுக்க வானம். எந்த கவலை, என்ன மூஞ்ச பார்க்கும் பொழுது உங்களுக்கு கவலை வந்து அறுக்காம விட்டுடுவீங்க. அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றாம விட்டுடுவீங்க. கட்ட வேணாம், கட்டினான் நான் அல்லாஹ்ட கட்டளைக்கு மாறு செய்தேன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல எனக்கு கூலி இல்லாம போய்த்திரும். என்ற உடுப்புகளை களைஞ்சி வைங்க. அதுல ரத்தம் பட்டால் காலம் எல்லாம் என்ற உம்மா பார்த்து, தாய் பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க என்றெல்லாம் நசீகத்துகள் செய்கிறது. புள்ளையை அறுக்க ஆரம்பிக்கிறார்கள். கத்தி அறுபடுகிறதில்லை, தூக்கி வீசுகிறார்கள். பாரங்கள்ல வெடிச்சு போகிறது. கண்ணியமானவர்களே, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த மலக்குகள் தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழக்கத்தோடு அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையிலே ஒரு செம்மறி ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. செம்மறி ஆட்டை அறுத்து குர்பான் செய்கிறார்கள். அதை எடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்துக்கு பதிலாக வலில்லாஹில் ஹம்து, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அந்த செம்மறி ஆட்டை அறுத்து குர்பான் செய்கிறார்கள். மேலான சகோதரர்களே, இது போன்று ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களும் நபியுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்துடைய தியாகம் தான் இப்பொழுது இதோ இன்னும் சில தினங்களிலே அந்த ஹஜ்ஜுடைய அமல்ல நிறைவேற்றப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களும். எனவே நாம் ஊர்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு முன்பதாக அரஃபாவுடைய நோன்பு வரும். அரஃபாவுடைய நோன்பை நோட்பது அது மட்டுமல்ல, ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்திலே தொழுகையை தொழுதுவிட்டு அடுத்த செகண்டிலே அன்றைய தினம் செய்யக்கூடிய அமல்களில் மிக ஏற்றமான அமல் தான்
அங்கே குர்பான் செய்வது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், வன்ஹர் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி அவர்கள் அந்த பிள்ளைக்கு பதிலாக செம்மறியாட்டை அறுத்து பலியிட்டார்கள். அதை ஞாபகப்படுத்தித்தான் அந்த குர்பான்கள் செய்யப்படுகிறது என்பதை ஹதீஸ்களும் உலமாக்களுடைய கருத்து தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் ஆகப்பெரிய அமல் ஹஜ்ஜி பெருநாள் தொழுது விட்ட உடனே செய்யக்கூடிய ஆகப்பெரிய அமல் தான் குர்பானுடைய அமல். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த குர்பானுடைய அமல் லேசான அமல் அல்ல. எந்த அளவு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொரு முடிக்கும் நன்மைகள் பதியப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு ஆடு அறுப்பதாக இருந்தாலும் மாடு அறுப்பதாக இருந்தாலும் ஒவ்வொரு முடிக்கும் அங்க பட்டோலையிலே நன்மை பதியப்படுகிறது. ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் அறுத்து இரத்தம் கீழே விழுவதற்கு முன்பு அங்கே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக விழக்கூடிய ஒவ்வொரு இரத்த துளிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்துகளை கூட்டிக் கொண்டே போகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் அந்த கொடுக்கக்கூடிய மிருகம் இருக்கிறதே, மிருகத்துடைய தோல், அதனுடைய இறைச்சி, மாமிசம், அதனுடைய முள்ளு, அதனுடைய கொம்பு அனைத்துமே, முடிகள் அனைத்துமே நாளைய கியாமத்தில் மீசான் தராசில் நிறுக்கப்பட்டு சுப்ஹானல்லாஹ் இவர் சொர்க்கம் போறதுக்கு காரணமாக இருக்கிறது என்பதையும் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவு என்றால் அந்த குர்பான் சுப்ஹானல்லாஹ் இவருக்கு நரகத்துக்கு திரையாக இருக்கும் என்றும் ஹதீஸ்களிலே பதியப்பட்டிருக்கின்றது. இப்படியாக ஏராளமான சிறப்புகள் அந்த குர்பானுடைய அமலை போற்றி அந்த தினத்திலே செய்யக்கூடிய அமல்களிலே மிக சிறந்த அமல் என்றும் அந்த அமலுக்கு இப்படியான கூலிகள் இருக்கின்றது என்பதையும் நாளைய கியாமத்தில் சிராத்தல் முஸ்தகீமை கடப்பதற்கு கொடுத்த குர்பான் அவருக்கு உதவியாக இருக்கும் என்பதையும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான சிறப்பான அமல் தான் அந்த பெருநாள் தினத்திலே செய்யக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை ஞாபகப்படுத்தி செய்யக்கூடிய அவர்களுடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி செய்யக்கூடிய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா நாடளாவிய ரீதியிலே அந்த குர்பானுடைய அமல்களுடைய நிலைப்பாட்டை அழகாக வழிகாட்டுகின்றது. அந்த வழிகாட்டல்களை மேற்கொண்டு பல்லின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே மற்ற மக்களுடைய உணர்வுகளை பாதிக்காத முறையிலே, அதாவது அவர்களுடைய மதங்களை பாதிக்காத முறையிலே நாம் அந்த குர்பான்களை சங்கியாக, மரியாதையாக, ஒழுங்காக நாட்டுடைய சட்டங்களை பேணி சரியான முறையிலே செய்து கொள்வதுதான் நம்முடைய சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியும் நலவுகளும் கைதுகளும் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஞாபகப்படுத்தி மற்றவர்களுக்கும் இதை கூறிக்கொண்டு இருக்க வேண்டும். சிலர்கள் அறுத்து கண்ட மாதிரி அறுத்து அவருடைய மாமிசங்கள், தோள்கள், அசிங்கங்களை எல்லாம் கண்ட மாதிரி இடங்களிலே போடுவதனால தான் சென்ற காலங்களிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டது என்பதையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்டிலே தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகளுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் நம்முடைய உரிமைகள் பறிபோகாமல் இருப்பதற்காக அனைவரும் படைச்ச ரப்புடைய கையிலே தான் எல்லா உள்ளங்களும் இருக்கிறது. நாம் துஆவிலே இருப்போம். பேல் மட்டங்கள் அதை பேசி முறையாக நல்ல முறையில் தீர்த்துக் கொள்வதற்காக சில வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய உள்ளத்திலேயும் எம்மை பற்றி நல்ல எண்ணங்கள் எழும்பி நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு வரக்கூடிய காலங்களிலும் எமக்கும் யாருக்கும் இடையிலே மோதல்கள் ஏற்படாமல் நம்முடைய கடமைகளை, உரிமைகளை சரியாக செய்து கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எம்மை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலில் சேர்த்துக் கொள்வாயாக. நம்முடைய வரக்கூடிய காலத்திலே நம்முடைய அந்த குர்பான்களை நல்ல முறையில் செய்து கொள்வதற்கு நீ அருள் புரிவாயாக. என்னென்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது அத்தனை சிக்கல்களையும் தீர்த்து வடமையாக தொண்டு தொட்டு செய்து வரக்கூடிய அந்த கடமைகளை உரிய முறையிலே நாங்கள் செய்து கொள்வதற்கு மேல் அதிகாரிகளுடைய உள்ளத்திலே இரக்கங்களை போட்டு அந்த கடமைகளில் எதுவும் குறைபாடு இல்லாமல் செய்து கொள்வதற்கு நீ அருள் புரிவாயாக. நம்முடைய கடைசி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வா ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.